நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்க வாழை திரைப்படம் இப்போ சமீபத்தில் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படம் நல்லா போய்கிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த திரைப்படம் வெளியாகி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு சோ தர்மன் அவர்கள் தன்னுடைய வாழையடி அப்படிங்கிற சிறுகதையும் இந்த வாழை திரைப்படத்தின் கதையும் ஒரே கதை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு. இது ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவு. முதல்ல எழுத்தாளர் திரு சோ தர்மன் எழுதிய வாழையடி அப்படிங்கிற சிறுகதையை பற்றி பார்த்தீங்கன்னா, அது ஒரு லாரி டிரைவர் ஒரு கிளீனர் போய் இந்த வாழை வெட்டுறவங்களை போய் கூப்பிடுவாரு. அதில் சிறுவர்கள்லாம் வருவாங்க. அவங்க அதில் படக்கூடிய வேதனைகளும் துன்பங்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுத்தில் ஒரு தெளிவாக விவரித்து எழுதியிருப்பார். காலில் சேர்த்து புண்ணில் முள் குத்தும். அந்த பொண்ணு அழுகும்போது அந்த டோக்கன் கீழே போயிடும். அதுக்கான காசு கூட வாங்க முடியாத அளவு அந்த டோக்கன் இருந்தால் தான் அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும். அந்த ஊதியம் கூட கிடைக்காது. அந்தளவுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த தொழிலாளர்களுடைய வேதனையை ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருப்பார். அது குழந்தை தொழிலாளர்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருப்பார். இது அந்த சிறுகதை, அதாவது வாழையடி சிறுகதை, அதோடைய அந்த கதையினுடைய சாராம்சம் அது. இப்போ நம்ம இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை திரைப்படம் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுலேயும் இதே தான். கூலி வேலைக்கு செல்லும், அதாவது வாழைத்தார் சுமந்து செல்லும் அந்த தொழிலாளர்களை பற்றியது. அதில் ஒரு 2 சிறுவர்களும் போய் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத இதில் காட்டியிருக்காரு. அதில் அவங்க படக்கூடிய சிரமங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இதில் காட்டியிருக்காரு. இப்படி பார்க்க போகும்போது இந்த 2 கதையும் கிட்டத்தட்ட ஒரே கதையை போல தெரியும். வாழையடியும் வாழையும் ஒரே கதையை போல தெரியும். ஆனால் ரெண்டும் ஒரே கதையா அப்படின்னு பார்த்தா ரெண்டும் ஒரே கதையாக சொல்ல முடியாது. ரெண்டினுடைய கதை கருவும் ஒரே கதை கரு. அதாவது சிறுவர்களுடைய வேலையை அங்கே எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது வாழையடியும், சிறுவர்களுடைய சிரமத்தை வாழையும் காட்டியிருக்கேன். இந்த வாழையில் என்ன ஒரு வித்தியாசங்கள் நிறையா இருக்குது அப்படின்னா, ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் வாழைத்தார் சுமந்து செல்லக்கூடிய கூலி தொழிலாளர்கள் இருப்பாங்க. அந்த ஊரில் இந்த 2 சிறுவர்கள் இருப்பாங்க. அதாவது சிவனந்தன்கிற ஒரு பையனும் சேகருங்கிற ஒரு பையனும் 2 சிறுவர்கள் மட்டும் போய் அந்த வாழை கொலைகள் தூக்க போவாங்க. வேற இங்கே எந்த சிறுவர்களும் இருக்கிற மாதிரி தெரியலை. ஒருவேளை என்னுடைய ஞாபகம் சரிதான், அப்படி தான் நினைக்கிறேன். எந்த சிறுவர்களும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த 2 சிறுவர்கள் தான் போய் இந்த வாழைத்தாரை தூக்குவாங்க. அது மற்ற எல்லாருமே போவாங்க. அதாவது அங்கே போகக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, சம்பள உயர்வு கேட்பாங்க. அது ₹1 ₹2 கூட ₹1 போட்டு கேட்பாங்க. வாழையடியிலையும் அதே தான் வரும். சம்பள உயர்வை பற்றி அதுவும் பேசியிருக்கோம். கூட கேட்பாங்க. அதுவும் கிடைச்சிடும் அவங்களுக்கு. தொழிலாளர்கள் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. வேலைங்கிறது எல்லா வேலையுமே சிரமமான வேலை தான். இது கஷ்டமான வேலை, அது கஷ்டமில்லாத வேலைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லா வேலையும் சிரமமான வேலை தான். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இதே மாதிரி வயலுக்கு போய் நாற்று நடுறது, களை பறிக்கிறது, விவசாயம் பண்ணுறது, எல்லாமே சிரமமான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 100 நாள் வேலை வாய்ப்புகள் அந்த விவசாயத்திலிருந்து அவர்களை மாற்றிருக்கு. விவசாயத்துக்குள்ள நவீன இயந்திரங்கள் வந்துருச்சு. அவ்வளோதான் இருக்கே தவிர நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே சிரமமான வேலை தான். வேலையில் சிரமம் இல்லைங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஆனால் அந்த சிரமத்துக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது தொழிலாளர்கள் போராடுவாங்க. எதுக்குன்னா கூட ₹1 கேட்பாங்க. அந்த ₹1 கிடைச்சிடும். அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிராமங்களில், அந்த கிராமத்தில், அந்த புளியங்குளம்ங்கிற கிராமத்தில் 2 சிறுவர்கள் மட்டும்தான் அந்த வேலைக்கு வருவாங்க. மற்றபடி வேறு யாரும் வரவும் இல்லை. அந்த சிறுவருமே எதுக்கு வருவாங்கன்னா, அவங்களுடைய அந்த குடும்பத்தின் வறுமை காரணமாக அந்த வேலைக்கு, அதாவது படிக்கவும் செய்வாங்க. அவங்க குழந்தை தொழிலாளர்கள் சொல்ல முடியாது. ஏன்னா விடுமுறை நாட்களில் மட்டும்தான், அதாவது சனி ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்களில் மட்டும்தான் வேலை செய்கிறதாக அதை காட்டியிருப்பார். அவங்க படக்கூடிய சிரமங்களை அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த வாழைத்தாரை வச்சு எவ்வளோ சிரமப்படுறாங்கிறது அதில் இல்லை, எங்கேயுமே இல்லை. அதாவது அந்த பையனுடைய, அந்த சிவனந்தன்கிற அந்த பையனுடைய அம்மாவும் அக்காவும் சிரமப்பட்டு வாழைத்தார் தூக்கிட்டு வருவதை போல் சில ஸ்லோ மோஷன் ஷாட்டுகள் கொஞ்சம் ஒரு சில இது இருக்குது. அவ்வளோதானே தவிர அது தெளிவாக எங்கேயுமே அவங்களுமே அதை
தான் பிறந்தது ஒரு கஷ்டங்கிறது மாதிரி எங்கேயும் காட்டலை. அந்த கதையில் வரக்கூடிய மற்ற நபர்கள் யாருமே அதை வந்து காட்டிக்கல. ரொம்ப வந்து எல்லாருமே சந்தோஷமா அந்த வேலை பார்க்கறது மாதிரி தான் இருக்கு. இதுக்கு இடையில நம்மளுடைய ஹீரோ அந்த சிறுவன் அவன் வந்து அவனுடைய டீச்சரை வந்து விரும்புகிறான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அது ஒருதலை காதல் அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டியிருக்காரு. இது என்ன அர்த்தத்தில் காட்டியிருக்காருன்னு புரியல. டீச்சருடைய கர்ச்சீஃப் விழுந்துடும், அதை எடுத்து வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் போய்கிட்டு இருக்கும். இதையும் வாழையடியும் ஒன்றாக ஒப்பிட முடியாது. ஏன்னா இது வேற கதை, அது வேற கதை. அந்த பையன் அப்படியே அந்த டீச்சர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பில் என்ன ஒரு நாள் வாழைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது. இன்னொன்று இவன் கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு அவனுடைய நண்பன் சேகர்னு ஒரு நண்பன் இருப்பானே, அவன் வந்து போக மாட்டேன்னுலாம் பெருசாக சொல்ல மாட்டான். அவனுக்கு வாழை சுமப்பதுங்கிறது ஒரு சிரமமாக எங்கேயுமே அவன் வந்து காட்டவும் இல்லை. அது வந்து சிவனானந்தாங்கிற இந்த பையன் மட்டும்தான் அதை வந்து நான் வாழை சுமக்கிறது சிரமம், என் வேலைக்கு போகிற சிரமம், நான் வேலைக்கு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவான். அவன் கூட இருக்கிற சேகர் வந்து எங்கேயுமே அதை சொல்ல மாட்டான். அப்படி தான் அது பதிவாயிருக்கு. பெருசாக சொல்ல மாட்டான். சும்மா இவன் கூட சேர்ந்து அவன் ஒரு தடவை ஏமாத்தவன் நினைப்பான், அதை மாட்ட மாட்டிடுவான். அவ்வளோதான். அப்படி தான் இருக்குமே தவிர பெருசாக அதுவும் இல்லை. அப்படிங்கிற போது இது வந்து ஒரே ஒரு சிறுவனை பற்றிய கதையாக தான் இருக்கு. இது அவனுடைய பார்வையில் தான் அந்த கதையை பார்க்க முடியுமே தவிர, இது தொழிலாளர்களுடைய சிரமத்தை சொல்லக்கூடிய கதையாகவோ இல்லது அந்த அந்த பகுதியினுடைய அந்த வட்டார மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை பற்றிய கதையாகவோ இல்லை. ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாக தான் அதில் வேலை வைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தூக்கிட்டு வர்றது எல்லாமே ஒரு லாங் ஷாட்டில் காட்டி கொஞ்சம் அப்படியே ஒரு சோகமான மியூசிக் போட்டுருப்பாங்க. தவிர அந்த மனிதர்கள் எங்கேயுமே தன்னுடைய வழியை சொல்ல மாட்டாங்க. சம்பளம் பத்தலைங்கிற வேதனை மட்டும் இருக்கும், அதுவும் கிடைச்சிடும் அவங்களுக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறத கூட அந்த ஒரு புரோக்கர் தான் சொல்லுவார். இவங்களை எப்படி இவ்வளோ தூரத்துக்கு லாரிலே கூப்பிட்டு போக முடியும், ஒரு வண்டியில் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறத சொல்லுவார். அந்த மனிதர்கள்லாம் அதை வந்து எங்களுக்கு தனி வண்டி வேணும், அது இருந்தால் தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் நிப்பாட்டியோ இல்லை ஸ்ட்ரைக் பண்ணுறோம் சொன்ன மாதிரியும் எங்கேயும் இல்லை. அவங்களும் அதில் ஏறி சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டீச்சருக்கும் இந்த பையனுக்குமான ஒரு உறவு அப்படின்னு வரப்போகுது. இவன் வந்து வாழை வெட்ட வரல அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அம்மா வந்து சரி மாட்டை போய் மேய்க்க கொண்டு போப்பா அப்படின்னா, மாடை போய் மேய்க்க கொண்டு போகிறவன் என்ன பண்ணுவான்னா டீச்சரை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவான். டீச்சர் வராங்கன்னு சொல்லிட்டு டீச்சரோட பைக்கில் போயிடுவான். இந்த மாடை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு வயலில் மேய்ஞ்சிடும். வயலில் பொதுவாகவே எங்கேயுமே யாருமே வளர்க்குற ஆடோ மாடோ என்ன போய் எந்த இதை வந்து ஒருவருடைய இது போய் அடுத்தவருடைய இதை பண்ணதுன்னா அதுக்கு உடனே சண்டை வரதான் செய்யும். அப்படி இவன் பண்ண தவறுக்கு சண்டை வந்து அண்ணன் தம்பியாக இருக்கிற 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறனால அந்த தம்பியாக இருக்கக்கூடிய அந்த கலையரசனுடைய கேரக்டர் வந்து அவருக்கு ப்ரமோட் ஆகுது. அதாவது பதவி இறக்கம் செய்யப்படுறாரு. அந்த வாழை பிடிக்கிறதுலேருந்து வாழையை சுமக்கிற பதவிக்கு போயிடாரு திரும்பி. இவனுடைய தவறுனால இவன் மேலே டீச்சர் மேலே வச்சிருந்த அந்த ஆர்வம் ஈடுபாடுனால சம்மந்தம் இல்லாமல் அவர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு ப்ரமோட் ஆகிறாரு. அப்புறம் அப்படியே வந்து இதே போல காட்சிகள் வந்து போகும்போது இறுதி காட்சியும் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒன்று தான். ஆனால் இந்த இடத்தில் வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய அந்த திறமையை நாம் எங்கேயுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா அந்த பையன் அதே மாதிரி ஒரு டீச்சர் அப்படிங்கிறதுக்காக போவான், டான்ஸ் கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவான். அங்கே வந்து இந்த ஒரு விபத்து நடந்திருக்கு. அதுலேருந்து அவன் தப்பிச்சிடுவான். அவன் கூட இருக்கிற அவனுக்கு மிக வேண்டிய மிக மிக முக்கியமான மூவரும் அந்த ஊரினரும் இறந்திருந்தாலுமே அவனுக்கு பசிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பசி வந்தால் 10 பறந்துடும் சொல்லுவாங்க. அதனால அவன் அவ்வளவு சோகத்திலையும் சாப்பிட தான் போவான். அப்படிங்கிறது வந்து இதுதான் ஒரு இயல்பு, இதுதான் ஒரு இயக்குனர் ஒன்றினுடைய அழகு. அவர் வந்து அதை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். அப்போ அந்த அம்மா வந்துட்டு வரும்போது பயந்து திருப்பி ஓடுவான். சாப்பாடு எடுத்து தலையில் அடிச்சுட்டு உடனே நான் இலக்கு தெரிஞ்சனே அப்படின்பாரு. அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிறுவனை காப்பாற்றியது எது அப்படின்னா இந்த டீச்சர் மேலே வச்சிருக்கக்கூடிய காதல் தான். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு காதல் திரைப்படம், அதாவது வயதை மீறிய காதல் திரைப்படமாக தான் இதை பார்க்க முடியும். வேற எங்கேயுமே தொழிலாளர்களுக்கான படமோ இல்லை மண் சார்ந்த கதைக்கான படமோ அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் மாரி செல்வராஜ் வந்து மிகச்சிறந்த இயக்குனர், எந்த மாற்றமும் கிடையாது. அது அங்கங்கே அவருடைய காட்சி அமைப்புலாம் அங்கங்கே இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. அவருடைய கர்ணன் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில்
அவர் காட்டாத விஷயங்களே கிடையாது. நிறைய ஒரு கழுதையை காட்டியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விலங்குகள் மனிதர்களை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து காட்டிட்டே இருப்பாரு. இதுல வந்து இந்த ரயில் அட்டைப்பூச்சி அதை வந்து அங்கங்கே காட்டியிருப்பாரு. அப்புறம் அவர் ரொம்ப முக்கியமா என்ன பண்ணுவாருன்னா, அந்த நம்மளுடைய மரபு வழி தெய்வ வழிபாடு, அதாவது நாட்டார் வழிபாடு, குடும்பத்தில் இறந்து போறவர்களை வைத்து வழிபடக்கூடிய அந்த முறையை வந்து அவர் தொடர்ந்து காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழர்களுடைய வாழ்வியல் அங்கம். அதெல்லாம் வந்து அவர் காட்சிப்படுத்துறதெல்லாம் ஒரு சிறந்த விஷயம்தான். அதனால அவரை வந்து அந்த விஷயத்துல நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. இருந்தாலும் வாழை திரைப்படம் வந்து தவிர்க்கக்கூடிய திரைப்படம் கிடையாது. அதுவும் ஒரு சிறந்த திரைப்படம் தான். எல்லாரும் பார்க்கலாம். ஆனா என்ன, அவர் கதை சொல்லியிருக்க விதம் வந்து ஒரு சிறுவனை மையப்படுத்தி, அந்த சிறுவன் வயதை மீறிய அந்த காதலை மையப்படுத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுதானே இதோடைய கதையை நம்ம சாராம்சமா எடுத்துக்கிற முடியும். அப்படி பார்க்கும்போது வாழையும் ஒரே கதைன்னு சொல்ல முடியாது. ஆனா கதையினுடைய கருவெனம் ஒரே கிட்டத்தட்ட நெருக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அந்த வாழை தொழிலாளர்களுடைய சிரமங்களை அவர் எழுத்தாக வடிவமைச்சிருப்பார். இவர் அது காட்சியில் அங்கங்கே காட்டிட்டு போயிருப்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. கதை கருவேனா ஒன்றா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒரு இதை காட்டியிருப்பாங்க. அவருடைய தந்தை வந்து கம்யூனிஸ்டாக இருப்பார். அவங்க அம்மா வந்து கையில் அந்த கம்யூனிஸ்ட் சின்னத்தை வந்து பச்சை குத்திருப்பாங்க. ஆனால் இவர்கள் இருவரும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்களாக இருந்திருந்தாலும், அவங்க அம்மா விடுங்க, அவங்க அப்பா வந்து அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ரொம்ப ஊறி போன ஒருவர் அப்படிங்கிறதுனால தான் அந்த அம்மாவுக்குமே கையில் பச்சை குத்திட்டு இருப்பார். அப்படி இருந்தாலுமே அவர் தன்னுடைய மகனுக்கு சிவர் அணைந்தான்ங்கிற ஒரு அருமையான பேர் வச்சிருப்பாரு. எந்த கம்யூனிஸ்ட் பேரும் இருக்காது. மகளுக்கு வேம்பு அப்படின்னு தான் பேர் வச்சிருப்பாரு. இதுவும் கொஞ்சம் அங்கங்கே இடிக்கும். அது இந்த இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சில விஷயங்கள்லாம் மாரி செல்வராஜ் வலிந்து உள்ள இழுத்துக்கிறாரு அப்படிங்கிறதும் தெரியுது. அவர் நல்ல இயக்குனருங்கிறது தவறு கிடையாது. அவர் அது கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் தான். ஏன்னா அவர் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சில விஷயங்களை வலுக்கட்டாயமாக உள்ள இழுக்கிறாரு. அதுதான் தவறு. கம்யூனிசம் பேசினா தான் நம்ம புத்திசாலி, திராவிடம் பேசினா தான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை வந்து சில இயக்குனர்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மிக தவறு. மனிதர்களின் எளிய வாழ்வியலை வந்து மையப்படுத்தி கதைக்கெல்லாம் வரும்போது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்தான். சமீபத்தில் வரக்கூடிய தமிழ் சினிமாக்கள் ரொம்ப கொடூரமான சினிமாக்கள் தான் இருக்கு. ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரியும், ரத்தம் தெரிக்கிற மாதிரியும், துப்பாக்கியில் சுடுற மாதிரி இப்படியான கதைகளும் கன்றாவிகளாக வந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வாழை வந்து அந்த இதோடு ஒப்பிடும்போது மிகச்சிறந்த திரைப்படம். நீங்கள் வாழை திரைப்படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது போன்ற சினிமாக்களை நாம் ஊக்குவிக்கும் பொழுது தான் நல்ல தரமான படைப்புகளும் வந்துக்கிட்டு இருக்கேன். அது இதில் இருக்கக்கூடிய சில மைனஸை வந்து விட்டுறேன். எல்லாமே நம்ம அப்படி பார்க்க முடியாது. எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குன்னு பார்க்க முடியாது. அப்புறம் அது விருதுக்கான திரைப்படம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒரு வியாபார நோக்கத்தில் செய்யும் பொழுது சில விஷயங்கள் வெளியிலேருந்து எடுக்கத்தான் வேண்டியது இருக்கும். அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் வரம்புக்கு மீறிய சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வயதுக்கு மீறிய அந்த காதல் காட்சி, அதை மையப்படுத்தி அதை ஊக்குவிப்பதை போலயே சினிமா போய்கிட்டே இருக்கு. இந்த படம் வந்து போயிட்டு இருக்கு. அது தவறு. அந்த வாளை சுமக்கும் அந்த மனிதர்களை பற்றிய அந்த விஷயமா இருந்திருந்தால், தொழிலாளர்களை பற்றிய வேதனைகளையும் அவர்கள் கலந்திருந்ததையும் இருந்தால் நல்லா இருக்கும். அதில் கடைசி இன்னொன்று என்னன்னா, லாரி மேலே பயணம் பண்ணி போகிறத பற்றி அதனால் ஏற்படக்கூடிய இழப்பை வந்து மையமாக வச்சு இப்போ சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறையா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகள், காது குத்து, மற்றபடி ஒரு துக்க நிகழ்வு இது போன்றதுக்கு மக்கள்லாம் இன்னும் அந்த மாதிரி திறந்த வெளி வாகனங்களில் போய்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய அப்பப்போ விபத்துகள் ஏற்பட்டு தான் இருக்குது. இதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த கதையாக இது இருந்திருந்தால் இன்னும் மேலும் சிறப்பான ஒரு கதையாக இருந்திருக்கும். திறந்த வெளி வாகனங்களில் பயணம் செய்வது தவறு. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தாருன்னா இந்த திரைப்படம் உண்மையிலேயே மிகப்பெரிய மகுடமாக அமைந்திருக்கும். இது அந்த இடத்துல கொஞ்சம் சறுக்கியிருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லணும். ஆனால் மிகச்சிறந்த படைப்பு. எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களும் மிகச்சிறந்த படைப்பாளர். இயக்குனர் மாரி செல்வராஜன் மிக சிறந்த படைப்பாளர். இருவருமே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து, ஏன்னா இப்போ இயக்குனர் மாரி செல்வராஜ் ஒரு பதிவு போட்டிருக்காரு, வாழையடி கதையை படித்தா ரொம்ப நல்ல கதை, எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வாழை என்னோட கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதை இந்த 2 பலம் பொருந்திய படைப்பாளர்களும் பெருந்தன்மையோடு விட்டுக்கிறேன்னு விட்டுட்டு அடுத்து சிறந்த படைப்புகள் வருவதற்காக இந்த இருவருமே மக்களுக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்காங்க. சிறந்த படைப்புகளை மேலும் கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.